ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நாள் தேவ சமூகத்தில் நாம் தாழ்த்தும்படியாக அவரிடத்திலே நாம் வேண்டுதல் செய்யும்படியாக நாம் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. என்ன வேண்டுதல் செய்ய போகிறோம்? ஆண்டவரே, இம்மட்டும் எங்களை நடத்தினீர். ஆண்டவரே, நீர் இனியும் எங்களை நடத்த வேண்டும். என் குறைகளெல்லாம் பொறுத்தீரப்பா. எங்கள் குற்றங்களை நாங்கள் அறிக்கை செய்தோம், எங்களை மன்னித்தீர். ஆனால் உம்முடைய கரத்தில் இருக்கிறதான ஆண்டவரே கருவியாய் நாங்கள் மாற வேண்டும். அது நீர் எங்களை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரே நன்றி சொல்லும்படியாய் உம்மிடத்திலே எங்கள் ஆவியாத்மா சரீரத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எல்லாம் உம்முடைய திவ்ய வல்லமையினால் முற்றும் சொல்லரும் வல்ல உயிர்ப்பிக்கும் வல்லமை அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பரிவோடு எனக்குள்ளாய் நம்முடைய வல்லமையை ஊற்றி ஞானத்தை ஊற்றி நடத்தும் ஆண்டவரே. உயிர்ப்பிக்கும் வல்லமை எல்லாம் தம் திவ்ய வல்லமையால் ஒன்றும் சொல்லரும் வல்ல உயிர்ப்பிக்கும் செயலே. எல்லாம் தம் திவ்ய வல்லமையால் முற்றும் சொல்லரும் வல்ல உயிர்ப்பிக்கும் செயலே. பரிசுத்த ஆவியின் அபிஷேகமே பரிவோடு அருள் செய்வதாமே. பரிசுத்த ஆவியின் அபிஷேகமே பரிவோடு அருள் செய்வதாமே. உயிர்ப்பிக்கும் வல்லமையே என்னை உயிர்ப்பிக்கும் வல்லமையே. உயிர்ப்பிக்கும் வல்லமையே கேட்போம் ஆண்டவரே, வாய் திறந்து. என்னை உயிர்ப்பிக்கும் வல்லமையே நிறைவான ஜீவனிதே. இது மரித்தோரை உயிர்ப்பிக்குமே. நிறைவான ஜீவனிதே எங்கள் தேவனை உயிர்ப்பிப்பே. நிறைவான ஜீவனிதே இது மரித்தோரை உயிர்ப்பிக்குமே. வாராய் மரித்தோனே நீவே ஏல உரைத்ததோர் வல்ல இயேசுவின் சத்தம். வாராய் மரித்தோனே நீவே ஏல உரைத்ததோ வல்லம் இயேசுவின் சத்தம். மரணத்தின் மாவினை நீக்கிடுமே கருணையின் செயல் இதுவாமே. நமக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் மரணத்தை ஜெயிக்கும்படியாக அமர்த்தப்படுமே. தேவ சாயலாய் மாறும்படியாக அவர் நம்மை உயிர்ப்பிப்பாமே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், அந்த உயிர்ப்பிக்கும் வல்லமை என நிரப்பணும். உயிர்ப்பிக்கும் வல்லமையே நிறைவான ஜீவனிதே இது மரித்தோரை உயிர்ப்பிக்குமே. நிறைவான ஜீவனிதே இது மரித்தோரை உயிர்ப்பிக்குமே. கிறிஸ்து இயேசுவின் பிரசன்னத்தால் மாறா கிருபையை முற்றும் வெளியாகியதினால். கிறிஸ்து இயேசுவின் பிரசன்னத்தால் மாறா கிருபையை முழுவதும் வெளியாகியதினால். பகமேல ஜீவனை சுவிசேஷத்தால் தகந்தென்றும் சாவையால் சாவை. பகமேல ஜீவனை சுவிசேஷத்தால் தகர்த்தேன்றும் சிலுவையால் சாவை. உயிர்ப்பிக்கும் வல்லமை சபை எல்லாரும் உயிர்ப்பிக்கும் வல்லமையே நம்மை உயிர்ப்பிக்கும் வல்லமையே. வாஞ்சியோடு கேட்போம். உயிர்ப்பி என் குடும்பத்தை உயிர்ப்பியும் சபையை உயிர்ப்பியும் என்னை உயிர்ப்பியும் நம்மை உயிர்ப்பிக்கும் வல்லமையே. நிறைவான ஜீவனிதே
மரித்தோரை உயிர்ப்பிக்குமே. நிறைவான ஜீவனே இது மரித்தோரை உயிர்ப்பிக்குமே. சீயோன் தன் ஜீவ கிரகணங்களால் வல்ல ஜீவனின் மிக்க பூரணம் அல்லேன். சீயோன் தன் ஜீவ கிரகணங்களே வல்ல ஜீவனின் மிக்க பூரணம் தனிலே. நிறைவான ஜீவனை அழியாமையில் மறைவாமை மறுரூபமாகி தேவ வசனத்தினாலும் மறைந்து நாம் மறைவாமை மறுரூபமாகி வருகையில் ஆண்டவரே இமைப்பொழுதிலே நாங்கள் மறுரூபமாகும் ராஜ்யத்தில் என்றுமை ஆராதிக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவரே இந்த வேளையிலே நிரப்பும் ஆண்டவரே. பாத்திரங்கள் நிரம்பி வழிபடுகிறாய். தேவனங்களை நிரப்புவீராக. நிறைவான ஜீவனிலே இது மரித்தோரை உயிர்ப்பிக்குமே. அல்லேலூயா. கைகளை உயர்த்தி இன்னொரு முறை பார்க்க வந்திருக்கிறோம். அன்பை நான் பெற்று நிரப்பப்பட வேண்டும். எங்களை நடத்துவதை எங்கள் குடும்பம் காணணும், எங்களுடைய தெரு காணணும், எங்களுடைய சுத்தம் எனக்கு வேண்டும். விண்ணப்பத்தின் ஆவியை தாரும், ஞானத்தின் ஆவியை தாரும். பிரகாசிக்கணும்பா, என்னை நீ பயன்படுத்தணும். இந்த மண் கையிலே நான் இருக்கணும். பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாங்கள் முத்தம் செய்கிறோம். எங்கள் மத்தியில் இருக்கிறீரே ஆண்டவரே, சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் சோதரிக்கிறோம். எங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை நீ அறிந்திருக்கிறீரப்பா. நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீ திட்டம் வைத்து இருக்கிறீர். நாங்கள் என்ன செய்து முடிக்க வேண்டும் என்பதை நீர் எல்லாவற்றையும் முடித்து வைத்திருக்கிறீரப்பா. உண்மையே பற்றிக்கொள்கிறோம். நீங்கள் என்ன நடத்த முடிய நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறோம், சபையை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. கர்த்தரை ஆளுகை செய்து நடத்துவீரா. இயேசுவின் மூலம் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ கேட்டு பெற்றுக்கொண்ட விதத்தை நீ அறிந்து மனம் திரும்பி நீ அவைகளை கைக்கொள்வாய். ஆனால் நீ ஆதியில் இந்த அன்புக்குள்ளாய் நீ வந்து விடுவாய் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு சொல்லும்போது சொல்லுகிறார். இந்த வேலையிலும் கூட நாம் ஆண்டவரை எப்படிலாம் கேட்டோம். எத்தனையோ பேர் ஊழியங்களை கேட்டிருப்பீங்க, எத்தனை பேர் பரிசுத்த ஜீவத்துக்கு அழுதுருப்பீங்க, எத்தனை பேர் என் தரித்திரம் நீங்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரத்தில் விண்ணப்பம் பண்ணியிருப்பீங்க, பெற்றுக்கொண்டிருப்பீங்க. ஆனால் எல்லாவற்றிலும் அந்த பரிசுத்தம் வளருகிறதா? தேவன் ஆசீர்வதித்தாரே. கர்த்தருடைய ரட்சிப்பின் சுவிசேஷம் நம்மூலமாய் நம்முடைய பொருளாதாரத்தின் மூலமாய் முன்னேறி சொல்லுகிறதா? நம்முடைய எவ்வளோ ஆசீர்வாதத்தினால ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு கர்த்தரை ஏற்றுக்கொண்டு சபைக்கு வராங்களா? நாம் எதை செய்ய தவறி இருக்கிறோம்? அப்போ நம்ம தான் சொல்லணும், ஆண்டவரே நான் இதெல்லாம் கேட்டேன், இந்த வசனம்லாம் எனக்கு சொல்லிக் கொடுத்தீங்க இப்படி செய்யணும்னு. நான் அந்த வசனத்தை நான் கை கொண்டேன், நான் ஆசீர்வாதமாக இருந்தேன்ப்பா, நம்முடைய அன்பில் நிலைத்திருந்தேன். நான் இந்த வசனங்களை நான் கை கொள்ளாமல் போனேன். நான் எல்லா அன்பையும் இழந்து உலகத்துக்கு என்னை விட்டு போட்டேன்ப்பா.
இப்பொழுதும் நான் இதெல்லாம் கேட்டு ஆண்டவரே நான் பெற்றுக்கொள்ளும்படியாய் எந்தெந்த வார்த்தைகள்லாம் நீர் எனக்கு சொன்னீரோ அத்தனை வார்த்தைகளையும் அத்தனை பிரதிஷ்டைகளையும் மீண்டுமாய் அத்தனை உபதேசங்களையும் கைக்கொள்ள நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஒரு அல்லேலூயா சொல்லி ஆண்டவரை பார்த்து ஆமென் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே என்னை நடத்துங்க இயேசுவின் மூலம் ஜெபக்கு நல்ல பிதாவே ஆமென். அல்ல அல்ல குறையாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு. அதுக்காக தான் என்ன பண்ணுறோம், நான் பரலோகத்தில் நான் தரிசிக்கும் போது நான் என்ன பண்ணுவேன், நான் பயங்கரமாக ஆராதிக்க போகிறேன். நான் அங்கே தான் பெரிய ஆராதனையே இருக்குது. ஏன்னா இங்கே அவருடைய அன்பை என்னால் சொல்லி மாய முடியல. எனக்கு ஞாபகங்கள் பத்தலை, எனக்கு போராட்டங்கள் இருக்குது, எனக்கு பலவிதமான எண்ணங்கள் இருக்குது, உலகம் என்னை படி சூழ்நிலைகள்லாம் இருக்குது. ஆனால் நான் பரலோகத்துக்கு போயிட்டேன்னா என் சாய்கள் மாறிடும், நான் தேவதூரை போல மாறிடுவேன். நான் எப்பொழுதும் என் தேவனை என்ன பண்ணிக்கொண்டே இருப்பேன், ஆராதித்து கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. கேருபீங்களும் சேருபீங்களும் எப்படி ஆராதிக்கிறாங்களோ இரவும் பகலும், அதை போல நான் தடையில்லாமல் ஆராதித்து கொண்டிருப்பேன். அப்படி தானே? ஆமென். அல்லேலூயா. அதுதான் அந்த பரலோகம் இன்பமானது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரம். அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க தெவிட்டாத அன்பு, பெயர் சொல்லி அழைத்த தேவன். அல்ல அல்ல குறையாது அன்பு. பாடத்தில் பாடுங்க. ருசிக்க தேவிட்டாது அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, இயேசுவின் இணையில்லாத அன்பு. அல்ல அல்ல குறையாத அன்பு, இயேசுவின் அன்பு. ருசிக்க தேவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, இயேசுவின் இணையில்லாத அன்பு. பெயர் சொல்லி அழைத்த அன்பு, என்னை உயர்த்தி வைத்த உன்னத அன்பு. சத்தமா. பெயர் சொல்லி அழைத்த அன்பு, என்னை உயர்த்தி வைத்த உன்னத அன்பு. கை தட்டி. என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு. அல்ல அல்ல குறையாத அன்பு. ஆமென். அன்போட இயேசு பார்த்து ருசிக்க தேவிட்டாத அன்பு. பிள்ளைகள் எல்லாரும் சொல்ல சொல்ல முடியாத அன்பு, இயேசுவின் இணையில்லாத அன்பு. சந்தோஷத்தோட அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க தேவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, இயேசுவின் இணையில்லாத அன்பு. என்னையும் அபிஷேகித்த அன்பு, என்னை அதிசயமாய் நடத்தின அன்பு. என்னையும் அபிஷேகித்த தேவ அபிஷேகம் நமக்குள்ள அன்பை அதிசயமாய் நடத்தின. யாரிடம் போய் அன்பை தேடிட்டு இருக்க? தேடாதே. என்னை அந்த கர்த்தரை தேடு. அந்த அபிஷேகம் உனக்குள்ள அன்பை ஊற்றி மற்றவர்களை நேசிக்க வைக்கும். இயேசுவின் அன்பு, என்னையும் அபிஷேகித்த அன்பு, என்னை அதிசயமாய் நடத்தின அன்பு. என்னையும் அபிஷேகித்த அன்பு, என்னை அதிசயமாய் நடத்தின அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு. நல்ல கை தட்டி. அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க தேவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, இயேசுவின் இணையில்லாத அன்பு. அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க தேவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, இயேசுவின் இணையில்லாத அன்பு. என்னை நினைத்த அன்பு, என்னை கைவிடாமல் நடத்திய அன்பு. என்னை இயேசு கைவிட சொல்ல சந்தோஷமா. என்னையும் நடத்திய அன்பு, என்னை கைவிடாமல் நடத்திய அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு. அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க தேவிட்டாத அன்பு.
சொல்ல சொல்ல முடியாத அன்பு, இயேசுவை நினையல்லாத அன்பு. ஊழியத்தை கொடுத்தவங்க சேர்ந்து பாட போறோம். ஊழியத்தை கொடுத்தீரே அழைத்து அப்பா, என்னை ஊழியனாய் மாற்றின அன்பு பெரிய அன்பு அப்பா. சொல்ல சொல்ல முடியாத அன்பு, இயேசுவை நினையல்லாத அன்பு. ஆண்டவர் சொன்னார் பேதுருவை பார்த்து ஒரு கேள்வி, நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா சொன்னா, அன்பா இருக்கிற. ஆண்டவர் சொன்னாரு, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. மீண்டுமா கேட்கிறார், நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறியா? அன்பா இருக்கிற ஆண்டவரே, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. திரும்பவும் கேட்கிறாரு, நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? ஆமாண்டவர், என்னிடத்தில் அன்பா இருக்கிறேன். ஆண்டவரே, நீங்க 3 வாட்டி கேட்கிறீங்க, நான் 3 வாட்டி மறுதளிச்சேன், குத்தப்பட்டுருச்சு. நீ எல்லாம் அறிவீர் ஆண்டவரே, நான் இடத்தில் அன்பாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. உடனே அவர் சொன்னாரு, என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயாக. என்ன அர்த்தம்? இயேசு மேல் அன்பா இருந்தா ஊழியம் செய்ய போறோம். இயேசு மேல் அன்பா இருந்தா ஆத்துமக்களை ஆதாயப்படுத்த போறோம். இயேசு மேல் அன்பா இருந்தால் நம்முடைய பிரயாசங்களை தாராளமாய் ஆண்டவர் கொடுத்து ஊழியத்தை நிறைவேற்றுவோம். ஹல்லேலூயா. இயேசு மேல் அன்பா இருந்தால் பிள்ளைகளை கொடுப்போம் ஊழியத்துக்கு. ஆமென். ஹல்லேலூயா. ஊழியத்தை கொடுத்த அன்பு, ஊழியனாய் மாற்றிய அன்பு, ஊழியத்தை கொடுத்த அன்பு, ஊழியனாய் மாற்றிய அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு. ஹல்லேலூயா. என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தேவிடாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, இயேசுவை நினையல்லாத அன்பு. ஆமென். அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தேவிடாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, இயேசுவை நினையல்லாத அன்பு. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. praise the lord, 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 praise the lord. ஓ உம்முடைய மகிமை மகிமை ஆண்டவரே, உம்முடைய ஆலயத்தின் நடுவில் உம்முடைய கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய வல்லமையை நான் காண வேண்டும், உம்முடைய மகிமையை நான் காண வேண்டும். ஷதரபலதி கபபபபபப ஓ ரிபலதிரவிலவதி கபரப. கர்த்தரே, சபைக்கு தலையாய் போஷிக்கிறவர் காப்பாற்றுவராய் இருக்கிறவருடைய ஆளுமக்கு சோதரம் ஆளுகை செய்து நடத்துங்கப்பா. ஓ ஹல்லேலூயா. எங்களை நடத்தும், எங்களை நடத்துங்கப்பா, இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவனுடைய ஐஸ்வரியத்தை இந்த வேளையிலே நாம் தியானிக்க போகிறோம். In this time we are going to meditate about the riches of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. இங்கே கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். Colossians chapter 2 verse 2. அந்த வசனத்தில் என்ன சொல்கிறது? எல்லா ஐஸ்வரியத்திற்கும் உரியவர்களாக வேண்டும் என்று நான் இப்படி விரும்புகிறேன். Attaining to all riches of the fullness of assurance of understanding to எல்லா ஐஸ்வரியத்திற்கும் உரியவர்களாக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று சொல்லி ஊழியக்காரன் சொல்லுகிறார். The minister says, I desire for all the riches of God to be fulfilled. இந்த வேளையிலும் சபையாய் இருக்கிற நாம் அனைவரும் தேவனுடைய ஐஸ்வரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். In this moment, we who are a church of God, we must receive the riches of God. நாம் தேவனுடைய ஐஸ்வரியத்தை உடையவர்களாய் இருக்க வேண்டும். We must be filled with the riches of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. அப்ப ஆண்டவருடைய ஐஸ்வரியங்கள் என்னென்ன? What are the riches of God? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது எபேசியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். Ephesians chapter 2 verse 4. எபேசியர் 2:4. Ephesians chapter 2 verse 4. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வரியமுள்ளவராய், But God who is rich in mercy, நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுதியான அன்பினார். for his great love wherewith he loved us. தேவனோ நம்மேல் இரக்கம் காட்டினார். The Lord showed us his love. எப்படிப்பட்டதான தேவன்? What kind of God? இரக்கத்தில் ஐஸ்வரியம் உள்ளவர். He is filled with riches in mercy. எல்லாம் வாய்த்தன சொல்லுவோம், இரக்கத்தில் ஐஸ்வரியம் உள்ளவர். He is rich in mercy. நாம் இரக்கத்தின் ஐஸ்வரியத்தை உடையவர்களாய் இருக்க வேண்டும். We must be filled with riches of அந்த mercy. ஐஸ்வரியத்தை அனுபவிக்கலாம் நாம் இருக்க வேண்டும். We must use the riches of mercy. இந்த ஐஸ்வரியம், இரக்கத்தில் ஐஸ்வரியம் உள்ள தேவன் என்ன செய்தார்? What did this God of mercy do? நம்மில் அன்பு கூர்ந்தார்.
He loved us. எப்படிப்பட்ட அன்பு? What kind of love? மிகுந்தியான அன்பினால் நம்ம இடத்தில் அன்பு கூர்ந்தார். It is a great love He loved us. அந்த அன்பு எப்படிப்பட்டதான அன்பு? What kind of love is it? அந்த மிகுதியான அன்பு It's a great love. நமக்குள்ள என்ன செய்தது? What did it do to என் us? வாழ்க்கையை எப்படி மாற்றினது? How did it change my life? தீத்து 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். Titus chapter 3 verse 5. நாம் செய்த நீதியின் கிரியை நிமித்தமாய் அவர் நம்மை ரட்சிக்கவில்லை. Not by works of righteousness which we have done. நாம் இனி அநேகர் பாவங்களை செய்தவர்களாய், பாவிகளாய், துரோகிகளாய், சாபத்தை உடையவர்களாய், பலவீனர்களாய் இருந்தவர்கள் தான். We were doing sin, we were sinners, we were betrayers and we were backsliders. ஆனால் ஆண்டவர் தம்முடைய மிகுதியான இரக்கத்தினாலே, அன்பினாலே, அந்த இரக்கத்தின் ஐஸ்வரியத்தினாலே நம்மை தம்முடைய அன்பை நமக்குள்ளாய் காட்டினார். But because God who is rich in mercy showed his great love, he saved us. நான் செய்த தவறுகளை அவர் பார்க்கவில்லை. He didn't see the sins I committed. என் குற்றங்களை அவர் மன்னித்தார். He forgave my sins. என் அக்கிரமங்களை அவர் மன்னித்தார். He forgave my transgressions. தமது இரக்கத்தின்படியே அவர் என்னை ரட்சித்தார். He saved me according to his mercy. அங்கே அந்த இரக்கத்தின் ஐஸ்வரியத்தினாலே என்னுடைய கிரியை நிமித்தமாய் நான் ரட்சிக்கப்படாமல், விடுதலையாக்கப்படாமல், நான் அவருடைய இரக்கத்தினாலேயே ரட்சிக்கப்பட்டேன். I was not saved by my works of righteousness which I have done, but according to the mercy. அந்த இரக்கம் என்ன செய்தது? What did the mercy do? மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்கினாலும் நம்மை ரட்சித்தது. He saved us through the washing of regeneration and renewing of the Holy Spirit. நீ பாவ மன்னிப்பை பெற்றது மாத்திரம் அப்படி வாழக்கூடாது. You should not just live after forgiving your அவர் sins. மிகுதியான அன்பினால ஏதோ ஒரு நன்மையை பெற்றுக்கொண்டு மாத்திரம் வாழ்ந்து முடிக்க கூடாது. You should not end your life by receiving the goodness from that great love. அந்த இரக்கத்தின் ஐஸ்வரியம் என்ன முடிவில கொண்டு வருகிறது? What does this riches of mercy bring? மறுஜென்மத்தின் முழுக்கினாலும், it brings regeneration ஞானஸ்நானத்தினாலும் and renewing பரிசுத்த ஆவியினாலும் and the Holy Spirit. புதிதாக்கப்படுகிறதான அனுபவத்தை தருகிறார். It brings a renewing spirit. இந்த இரக்கத்தின் ஐஸ்வரியத்தை நீ ருசித்து விட்டாயா? Have you tasted this riches of mercy? உன் பாவங்களை மன்னிப்பு பெற்றுக்கொண்டாயா? Have you received the forgiveness for your sins? நீ மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கிறதற்கு அந்த இரக்கத்தின் ஐஸ்வரியம் உனக்கு சந்தித்ததா? Has the riches of mercy visited you? இந்த மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கிற அனுபவம் அது ஒரு மறு வாழ்வினுடைய அடையாளம். The baptism is a sign of new life. அது வாழ்வதற்குரிய துவக்கம். It's the beginning of new life. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை அந்த இரக்கத்தின் ஐஸ்வரியத்தினால பெற்றுக்கொண்டாயா? Have you received the Holy Spirit? அந்த பரிசுத்த ஆவியினாலும் நாம் மறுரூபமாக்கப்படுகிறோம், புதிதாக்கப்படுகிறோம். We are regenerated and renewed by Holy Spirit. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. அந்த இரக்கத்தின் ஐஸ்வரியம் எப்படிப்பட்டது? What is this riches of mercy do? உபாகமம் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். Deuteronomy chapter 4 verse 31. உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியா. For the Lord your God is a merciful God. அவர் உன்னை கைவிட மாட்டார். He will not forsake you. உன்னை அழிக்க மாட்டார். Nor destroy you. உன் பிதாக்களுக்கு ஆணை கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். Nor forget the covenant of your fathers which he swore to them. இதுதான் இரக்கத்தின் ஐஸ்வரியம். This is the richness of mercy. நான் எவ்வளவு செஞ்சு ஏன் கைவிடல? Even though I did this, why did he not leave me? நான் பலவீனமாக இருந்தாலும் ஏன் அவர் கைவிடவில்லை? Even though I was weak, why did he not leave me? தேவன் என்னை கைவிடாத காரணம் என்ன? Why has the Lord left me? அந்த இரக்கத்தின் ஐஸ்வரியம். It's the richness of mercy. அந்த இரக்கத்தின் ஐஸ்வரியத்தினாலே தேவன் நம்மை கைவிடவில்லை. Because of the richness of mercy, he did நாம் not அழியாமல் leave us. இருக்கிறோம். We are not destroyed. வாக்குத்தத்தங்கள் மாறாமல் இருக்கிறது. The promises are not changed. அல்லேலூயா. Hallelujah. அவர் நமக்கு பண்ணின உடன்படிக்கையை மறக்க மாட்டார். He will not forget the covenant which he have done to us. அவர் நமக்கு செய்ததான வாக்குத்தத்தத்தை அவர் மறப்பதில்லை. He will not forget the promise that he gave us. நாம் ஞானஸ்நானம் எடுத்த உடன்படிக்கையை அவர் மறக்கவில்லை. He will not forget that we took baptism. நான் தருவேன் பரலோகம் என்று சொன்னதான உடன்படிக்கையை அவர் மறக்கவில்லை. He will not forget the inheritance which he has said to give. நான் ஊழியத்திலே உன்னோடு கூட இருப்பேன் சொன்ன உடன்படிக்கையை அவர் மறக்கவில்லை. He has not forgotten the promise that he will be with your ministry. ஏன்? Why? நான் என்னுடைய பரிசுத்தத்துக்காக அல்ல, அவருடைய இரக்கத்தின் ஐஸ்வரியம் என் தேவன் என்னை காக்கும்படியாய், என்னை அழிவிலிருந்து தப்பும்படியாய், என்னை பண்ண உடன்படிக்கை மாறாமல் இருக்க வைத்தது. Not my holiness, but according to the riches of mercy, he did not destroy him. இந்த இரக்கத்தின் ஐஸ்வரியத்தை நீங்க பெற்றிருக்கிறாயா? Have you received this richness of mercy? புது வாழ்க்கையை வாழும்படியாக நீ ஞானஸ்நானம் எடுத்து புது வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? Are you living a new life after taking baptism? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, நீ அபிஷேகம் பெற்று புது வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா?
After receiving the Holy Spirit, are you living a new life? புதுப்பிக்கப்பட்ட வாழ்க்கையை நீ காத்து கொண்டிருக்கிறாயா? Are you protecting your new life? கர்த்தர் இரக்கத்தில் ஐஸ்வரியமுள்ளவராய் இருக்கிறார். The Lord is rich in mercy. அவர் இரக்கத்தில் ஐஸ்வரியமுள்ளவர். He is rich in mercy. என்னை கைவிட்டுருவாரா? Will he leave me? என் பிள்ளைகளை கைவிட்டுருவாரா? Will he leave my children? இந்த சத்தமே காணோம். நம்முடைய பிள்ளைகளை கைவிட்டுருவாரா? ஏன் விட மாட்டாரு? நம்ம கைவிட்டுருவாரா? ஏன் ஏன்? அவர் இரக்கத்தில் ஐஸ்வரியம் உள்ளவர். The God is rich in mercy. ஆயங்கள தான் அவர் கைவிடல. Because he will not forsake us. ஆயங்கள அழிந்து போகல நாம. We are not destroyed. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. ரோமர் 5:20 என்ன சொல்லுகிறது? Romans chapter 5 verse 20. மீறுதல் பெருகும்படி நியாயப்பிரமாணம் வந்தது. The law entered that the offense might be abound. மீறுதல் பெருகும்படி நியாயப்பிரமாணம் வந்தது. The law entered that the offense might be abound. அல்லேலூயா. Hallelujah. சபையை ஒண்ணு கண்டுக்காம விட்டுட்டா ஒன்றும் பிரச்சனையே இல்லை. If the church is not overseen, there is no harm. நம்ம பிள்ளைகளை அப்படியே கண்டுக்காம விட்டா பிள்ளைகளை அப்படியே எல்லாம் பண்ணிட்டே இருப்பாங்க. If you don't oversee our children, our children will do their own work. ஆனால் But ஒரு காலத்தில் நம்ம ஆராய்ந்து பார்ப்போம் என்று சொன்னால், when we search at a certain period of time, எத்தனையோ பிள்ளைகள் வீழ்ச்சியில் எத்தனையோ காரியங்கள் சபைக்கு நஷ்டமாய் போயிருக்கும். many times the children or the church will have gone to loss. கர்த்தருடைய பரிசுத்த நம்ம வயல்ல நம்ம விதைக்கிறோம், நட்டுட்டோம், நம்ம வயலை பார்க்கவே இல்லை. We have sown the seed and we have taken care of the field, but we do not see the fruit of it. நாம வேலையை பார்த்துட்டு இருக்கோம், ஆனால் அறுக்க போகும் பொழுது அதுல என்ன இருக்காது? பலன் உனக்கும் எனக்கும் இருக்காது. அல்லேலூயா. If we mind our own work and when we go to the harvest, there will be no fruit. ஆகையால தான் இந்த கண்டிப்பு அதெல்லாம் இருக்கும்போது அந்த பாவங்கள்லாம் பயங்கர பிரத்யட்சமா வெளில வரும். Hence when there is rebuke, the sin shows itself. இப்படி தான் இருக்கணும் அப்படின்னா அப்பதான் பாவம்லாம் என்னன்னு வெளில வரும் டக்கு டக்குன்னு. When you say you should live like this, then the sin will come. இங்க அப்படிதான் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரு, பாவம்லாம் எல்லாம் பிரத்யட்சமா எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. When the law was given, the wickedness was increased. சில பேர் பிரமாணத்தின்படியே நடந்தாங்க. Some walked by the law. சில பேர் பிரமாணத்தின்படி நடக்கவே முடியல. Some cannot walk by the law. இப்படி தான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது நடந்தது. This is what happened when the law was given. அதை மாற்றும்படியாக தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். இயேசு வந்தபோது பாவம் பெருகின இடத்திலே கிருபையும் அதிகமாய் பெருகிற்று. To overturn this, the Lord Jesus came, and when the sin was abounded, grace abounded much more. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. பாவத்தினுடைய சம்பளம் மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனால் ஆண்டவராகிய கிருபை வரமோ நம்ம என்ன பண்ணுகிறது? நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறது. But when the grace of God comes, it gives us eternal life. The wages of sin is death. The wages of sins are death. பாவம் நமக்கு மரணத்தை உண்டாக்கும். The wages of sin are death. ஆனா பாவத்தை செய்யக்கூடாது. So you should not do sin. அதுதான் பரிசுத்த ஆவியை கடிந்து கொள்ளுகிறார். Hence the Holy Spirit rebukes எதற்காக you. கடிந்து கொள்ளுகிறார்? Why does he rebuke you? ஐயோ இந்த பாவம் கடைசில மரணத்துல கொண்டு போய் விட்டுரும். This sin will lead you to death. ஆகையால தான் Hence கிருபையை நாம் பற்றிக்கொள்ள வேண்டும். we need to hold on to grace. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை என்ன பண்ணுச்சு? What did the grace of Lord Jesus Christ do? கிருபை பெருக பெருக when grace was increased, நமக்கு நித்திய ஜீவனை அளித்தது. it gave us eternal life. நித்திய ஜீவன் நம்மை ஆண்டு கொண்டது. Eternal life took over us. அல்லேலூயா. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. உன்னை என்னையும் ஆளுகை செய்கிறது, என்ன ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது? What is ruling you? பாவம் நம்மை ஆளுகை செய்கிறதா? Is sin ruling over you? பாவம் நம்மை ஆளுகை செய்தால் அதற்கு மரணம். When sin rules over you, பலன் மரணம். The wages is death. ஆனால் கிருபை ஆளுகை செய்யும் என்று சொன்னால் when the grace rules you, அதனுடைய பலன் நித்திய ஜீவன். its fruit is eternal life. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. ஆகையால் எபேசியர் 2 அதிகாரம் 5 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த கிருபையை குறித்து. So it is said about in this grace in Ephesians chapter 2 verse 5. அக்கிரமங்களிலே மரித்தோயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். Even when we were dead in trespasses, made us alive together in Christ. கிருபையினால் ரட்சிக்கப்பட்டீர்கள். By grace you have been saved. எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டோம்? கிருபையினால் ரட்சிக்கப்பட்டோம் சொல்றாங்களோ? அல்லேலூயா. கிருபையின் ஐஸ்வரியம்.
the riches of grace. அது உனக்கு ரட்சிப்பை தருகிறது. It brings you salvation. மரித்த நம்மை கிறிஸ்துவோடு கூட உட்கார வைக்கிறது. It makes us sit with the Lord Jesus Christ. எப்படி நான் நீ தேவனோடு கூட இயேசுவோடு கூட நான் உட்கார்ந்துகிறேன்? How can you and I sit with Jesus Christ? அவருடைய ஆளுகை எப்படி என் மேல் வந்தது? How does this rule come over me? அவருடைய அதிகாரங்கள் எப்படி எனக்கு வந்தது? How did this authority come over me? அவருடைய ஊழியங்கள் எனக்கு எப்படி வந்தது? How did this ministry come over me? கிருபை என்னை ஆளுகை செய்ய ஆரம்பித்தது. Because grace ruled me. கிருபை என்னை ஆளுகை செய்ய நித்திய ஜீவனை என்னை ஆண்டு கொண்டது. Because grace ruled over me, the eternal life took over me. அந்த பெருகின கிருபை என் தேவனுடைய வலது பார்சத்திலே உட்காரும்படியாய் வைத்தது. That the increasing grace made me sit with Lord Jesus Christ. சத்துரு மேல் அதிகாரத்தை கொடுத்தது. It gave me authority over பாவத்தின் மேல் devil. அதிகாரத்தை கொடுத்தது. It gave me authority over sin. சாபத்தின் மேல் அதிகாரத்தை கொடுத்து ஆசீர்வாதத்தை தந்தது. It gave me power over curse. அந்த நித்திய ஜீவன், It's eternal life. அது கிருபையின் ஐஸ்வரியத்தினாலே எனக்குள்ளாய் பெருகினது. It was increased by the riches of mercy. இதுதான் கிருபை. This is grace. இந்த கிருபையின் ஐஸ்வரியம் This richness of mercy. நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிறது. It brings us salvation. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது எபேசியர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், Ephesians chapter 1 verse 6. அந்த கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக, To the praise of the glory of His grace. நமக்கு தந்தரின கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக, To the praise of the glory of His grace. இந்த கிருபை தந்தாரே, Because He gave His grace. அது மகிமையும் புகழ்ச்சியும் உண்டாக்கிறது. It made us glory and it gave us glory and praise. என்ன மகிமை புகழ்ச்சி கொடுத்தது? What glory and praise did it give? அந்த கிருபை மூலமாக கிறிஸ்து இயேசுவினுடைய பிள்ளைகளாய் மாறிவிட்டோம். By that grace we became the children of God. இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு புத்திர சுவிகாரம் ஆகும்படி அவர் முன்குறித்தார். He has predestined us to adoption as the sons of Jesus Christ. நமது கிருபையினாலே அவர் நீதிமானாய் மாற்றினார். By His grace we were made righteous. அந்த நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற சுதந்திரத்துக்காக, அந்த பரலோக வாழ்க்கையின் சுதந்திரம் எனக்கு உண்டு என்று சொல்லி அந்த நித்திய ஜீவன் குறித்ததான பரலோக வாழ்க்கை குறித்த நம்பிக்கையை தந்தார். The Lord gave us the faith that we will have eternal life in heaven. அதுதான் தீத்து 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது. This is what said in Titus chapter 3 verse 6. கிருபையினால் நீதிமானாக்கப்பட்டீர்கள். By grace you have been made righteous. நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படியே சுதந்திராக்கத்தக்கதாக காத்திருக்கிறோம். By His grace we should become heirs according to the hope of eternal life. அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் சுதந்திரராய் மாறுவதற்கு தேவன் என்ன செய்தார்? What does the Lord do so that we will have inheritance in the kingdom of heaven? அந்த கிருபையின் ஐஸ்வரியம் நமக்கு என்ன பண்ணினது? What is this riches of mercy of do? பரலோகத்துக்கு சொந்தமாய் என்னை எப்படி மாற்றினது அந்த கிருபையின் ஐஸ்வரியம்? How did it make the citizen of heaven? அந்த கிருபை என் அக்கிரமங்களை மன்னித்தது. It may forgive my sins. அந்த கிருபை எனக்குள்ள நித்திய ஜீவனை பெருக பண்ணினது. It made the eternal life increase in me. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தினாலே நான் தேவனுடைய வலது பார்சத்திலே உயிர்ப்பிக்கப்பட்டு உயர்த்தப்பட்டேன். By the grace I was lifted to the throne of heaven. அந்த கிருபையின் ஐஸ்வரியத்தினாலே அவரோட சுதந்திரராக்கத்தக்கதாக பரலோக ராஜ்யத்திலே பங்குள்ளவனாய் மாறினேன். I have become a citizen of heaven by that grace. அந்த கிருபையின் ஐஸ்வரியம் எப்படி அங்க பரலோகத்தில் நம்ம கொண்டு செல்கிறது? How did this grace bring me to heaven? அவர் நமது தீத்து 3ஆம் அதிகாரம் அடுத்த வசனம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது. Titus chapter 3 verse 7. அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூர்ணமாய் பொழிய பண்ணினார். He poured out on us abundantly through Jesus Christ our Savior. அவருடைய சுதந்திரமாய் மாறத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் சம்பூர்ணமாய் ஊற்றினார். The Lord to become a citizen of heaven, the Lord poured out His Holy Spirit abundantly. அந்த நல்ல அபிஷேக ஆவியானவருக்கு ஹalleluya. Hallelujah. கர்த்தருடைய நாமத்துக்கு பரிசுத்தம் உண்டாவதாக. Glory be to God's holy name. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அந்த பரிசுத்த ஆவி நம்மேல் சம்பூர்ணமாய் பொழிய பண்ணுகிறபடினாலே அந்த பரிசுத்த ஆவியின் சம்பூர்ணத்தை பெற்ற நாம் பரலோகத்துக்கு சுதந்திரராய் மாறுகிறோம். Because the Holy Spirit was poured abundantly, we have become a citizen to heaven. அந்த மகிமையின் நம்பிக்கை, that belief in the glory, அந்த கிருபையின் ஐஸ்வரியம் நம்மை நடத்துகிறது. it the richness of mercy leads us. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. கர்த்தர் நல்லவர். The Lord is good. கர்த்தர் நல்லவர். The Lord is good. அவர் கிருபை என்றும் உள்ளது. His graces are forever. அந்த கிருபை அவர் எப்படி பெருக பண்ணுகிறார்? How does His mercy increase? அந்த கிருபை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். He made His grace increase with wisdom and prudence. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, நமக்கு புத்தியும் ஞானமும் பெருகிக் கொண்டிருக்கிறதா? Is our wisdom and prudence being increased? புத்தியும் ஞானமும் நம்மகிட்ட பெருகிக் கொண்டிருக்கிறதா? Is our wisdom and prudence being increased? எந்த உபதேசம் கேட்டாலும் தலையாடிட்டு இருக்கோமா? For whatever gospel we listen, are we shaking our head?
எப்படி நம்ம இருக்கிறோம்? How are we there? நன்மைக்கும் தீமைக்கும் என்னதென்று வேறு பிரியத்தக்கதாக அது பகுத்து உணரத்தக்கதாக ஆவிக்குரியவர்கள் நிதானிக்கிறார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. சம்பூர்ணமான ஆவி உனக்குள்ள வந்து விட்டால், அந்த கிருபையின் ஐஸ்வர்யம் உனக்குள்ள வந்து விட்டால், ஞானமும் புத்தியும் என்ன பண்ணும்? பெருகும். When the spirit of prudence comes into you, you will be filled with wisdom and prudence. அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். That grace he made us abound to us with wisdom and prudence. நீ காலையில கேட்கிற கிருபை என்ன பண்ணும்? The morning grace which you ask, what it will do? எல்லாம் சொல்லுங்க. காலையில நீ அதிகாலையில பெற்றுக்கொள்ள கிருபை பேர் என்ன? What is the name of that of the grace that you receive in the morning? அதிகாலையிலே நீ கேட்டு பெற்றுக்கொள்கிற கிருபை என்ன பேரு? What is the name of the grace that you receive in the morning? வேதம் என்ன சொல்கிறது? What does the Bible say? காலைதோறும் Every morning அவருடைய கிருபை புதிது. His graces are new. புதிய கிருபை. New grace. ஏன் எல்லாரும் சேர்ந்து சோதரிக்கணும்? Why should we praise? எல்லாம் சேர்ந்து ஏன் ஆராதிக்கணும்? Why should we pray together? எல்லாம் சேர்ந்து ஆராதிக்கும்போது நாம ஏன் போய் பங்கெடுக்கிறோம்? Why do we partake in the worship that is that is taking place with together? அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகிறது. Because grace increases of the prayer of many. அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகிறது. Grace increases of the prayer of many. இந்த கிருபை பெற்றுக்கோமா? Have you received this grace? அந்த கிருபை எப்படி பெருக வைப்பார் ஆண்டவர்? How will the Lord make the grace increase? அந்த கிருபை நம்மிடத்தில் எப்படி பெருக வைக்கிறார்? How will the grace be increased in அது us? ஞானத்தோடும் புத்தியோடும் பெருகுகிறது. It increases with wisdom and prudence. அப்ப நம்ம ஞானமா இன்னும் இல்ல அப்படினா புத்தியா இல்லன்னு சொன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் எந்த மந்தத்தன்மையில இருந்தோம் என்று சொன்னால் நாம் சரியா இன்னும் கிருபையை பெற்றுக்கொள்ளவில்லை. If you lack in wisdom and prudence, we are not receiving the grace properly. நான் இன்னும் கிருபையிலே பலப்படவில்லை. We are not strong in the grace. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. அந்த கிருபையின் பரிபூரணம் எனக்குள்ள இல்லை, குறைவாக இருக்கிறேன். That fullness of grace is not within me. இந்த கிருபை எனக்குள்ளாய் பெருக பெருக ஞானமும் புத்தியும் எனக்குள்ளாய் சேர்ந்து பெருகிக் கொண்டே இருக்கிறது. As the grace increase in me, wisdom and prudence increase in me. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. மூன்றாவது ஐஸ்வரியம். Thirdly, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. it is said here, கிறிஸ்துவினுடைய எபேசியர் 3 அதிகாரம் 8 வசனம். Ephesians chapter 3 verse 8. கிறிஸ்துவினுடைய அளவற்ற ஐஸ்வரியத்தை புறஜாதிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவிப்பதற்காக இந்த கிருபை எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. This grace was given that I should preach among Gentiles the unsearchable riches of Christ. என்ன ஐஸ்வரியம்? What kind of rich? அளவற்ற ஐஸ்வரியம். It's the unsearchable rich. அளவற்ற ஐஸ்வரியம். Unsearchable rich. அளவற்ற ஐஸ்வரியம். Unsearchable rich. என்ன அளவற்ற ஐஸ்வரியம்? What is this unsearchable rich? இரக்கத்தின் ஐஸ்வரியம் மட்டும்தானா? Is this a richness of mercy? கிருபையின் ஐஸ்வரியம் மட்டும்தானா? Richness of grace? இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ரோமர் 2 அதிகாரம் 4 வசனம் என்ன சொல்லுகிறது? Romans chapter 2 verse 4. அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வரியம். The riches of his goodness, forbearance and long suffering. கிறிஸ்து இயேசுவினிடத்தில் இருக்கிற ஐஸ்வரியம் என்ன? What are the riches with Christ? தயவு. Goodness. கர்த்தர் சொல்லுங்க, தயவு. 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 தயவுனா என்ன? நன்மை செய்யும்படியாய் கொண்டிருக்கிறதான ஆசைதான் தயவு. The long suffering that is known as the will to do good. அந்த தயவு தேவனிடத்தில் ஐஸ்வரியம். It is a rich that is with God. தேவ ஐஸ்வரியம் என்ன? What is the riches of God? கிருபையின் ஐஸ்வரியம். It is the richness of mercy. இரக்கத்தின் ஐஸ்வரியம். Richness of grace. தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் என்கிறதான ஐஸ்வரியம். Riches of his goodness, forbearance and long suffering. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. ரோமர் 9:23. Romans chapter 9 verse 23. ரோமர் 2:23. ரோமர் 9:23. Romans chapter 9 verse 23. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டு பாத்திரங்கள். It is said about two vessels. நல்லா கவனிக்கணும், ரெண்டு பாத்திரம். Two vessels. எல்லாம் கண்ணை திறந்து நல்லா கவனி. ரெண்டு பாத்திரம். There are two vessels. எத்தனை பாத்திரம்? ரெண்டு பாத்திரம். ஒரு பாத்திரத்துக்கு பேர் என்ன? What is the name of the vessel one? அந்த பாத்திரம் எதுக்காக ஏற்படுத்தப்பட்டது? What is it prepared for? தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தப்பட்டதான பாத்திரம். That vessel is prepared for the glory. இந்த பாத்திரம் எதுக்காக? தேவன் தம்முடைய மகிமையை கொடுக்கும்படியாக ஏற்படுத்தப்பட்ட பாத்திரம். This vessel was prepared for the glory of God. அந்த பாத்திரம் பேர் என்ன தெரியுமா? What is the name of it? அந்த பாத்திரம் பேர் என்ன தெரியுமா? What is the name of this vessel? கிருபையின் பாத்திரம். It's a vessel of mercy. கிருபா பாத்திரம். It's a vessel of mercy. ரெண்டு பாத்திரம் இருக்கு. There are two vessels. நீங்க நம்ம ஆராய்ஞ்சு போறோம். We are going to search about நான் it. எந்த பாத்திரம்? What am I? What the vessel? What kind of vessel am நான் I? எந்த பாத்திரம்? What kind of vessel am I? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நான் மகிமைக்காக ஏற்படுத்தப்பட்ட பாத்திரம், அது பேரு கிருபையின் பாத்திரம். The vessel that is prepared for glory is called the vessel of mercy. இன்னொன்னு
இன்னொரு பாத்திரம் இருக்குது. The second vessel, அது அழிவுக்கு எத்திரமாக்கப்பட்ட பாத்திரம். it was made for destruction. அழிவுக்காக ஏற்படுத்தப்பட்ட பாத்திரம். That vessel was made for destruction. இது என்ன பாத்திரம்? இந்த பாத்திரத்துக்கு பேர் என்ன? What is this name of this vessel? கோபாக்கினையின் பாத்திரம். It's a vessel of கோபாக்கினையின் பாத்திரம். ரோமர் 9:23 இந்த பாத்திரங்க மேல 2 பாத்திரத்தை வைத்திருக்க. ஆகையாலதான் சில வேளைகளில் சில துன்மார்க்கான மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க, நம்மளை துன்பப்படுத்திட்டே இருப்பாங்க. முடிவே இல்லையா நினைப்போம் நம்ம. அல்லேலூயா. Sometimes the wicked people will crush us and we will see there is no way out. சில வேளையில் அப்படிதான் தேவ ஜனத்தை அப்படியே ஏதாச்சும் நோண்டிட்டே இருப்பாங்க. The people of God are being crushed sometimes. மோதிட்டே இருப்பாங்க. They will be அது வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம், குடும்பத்தில் இருக்கலாம், எங்கே வேணா இருக்கலாம். It might be in the place of work, in the family or some place. நீ இருக்கிற இடத்துல கண்ணு தெரியாத ஆள் கூட இருக்கலாம். In your place some people which you do not see also be there. ஒரு எரிச்சல் பார்த்துட்டு என்ன பண்ணுவான், நம்ம மேல என்ன பண்ணிட்டே இருப்பான், ஏதாவது அம்புகளை, ஏதாவது வன் சொல்லுகளை, ஏதாவது ஒரு காரியங்களை செஞ்சு கொண்டே இருப்பான். They will provoke us at something. நம்ம கூட கேட்போம், ஏன்டா அவரை இவங்களெல்லாம் வச்சிருக்கீங்க? We will also ask, why do they provoke us? திட்டவும் முடியாது. We can't scold them. தீமை செய்யறதுக்கு என்ன பண்ணணுமா? நன்மை செய்யணுமா? We should do good for those who do evil. சபிக்கிறவளை என்ன பண்ணணுமா? ஆசீர்வதிக்கணும். We should bless those who curse us. துன்பப்படுத்துறவங்களுக்காக சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. துன்பப்படுத்துறவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். We should pray for the oppressor. கேஸ்லாம் போடக்கூடாது. We should not put lawsuit. நான் துன்பப்படுத்துற என்ன பண்ணணும்? அவங்களுக்காக கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணணும். For those who oppress you, you need to pray. சில வேளையில துன்பப்படுத்துற யாருன்னு சொல்ல முடியாது. We can't say who oppresses us. ஐயோ என் பொண்ணு பாடா படுத்துற, My daughter is oppressing me. அப்பா சொல்லலாம், என் பையன் ஐயோ பாடுங்க எங்க தொலைஞ்சா சரிதான். Some people say that their children is burden. நான் எழுதி கொடுத்துறேன், எனக்கு மகனே இல்லை போ. I will write and give. I don't want this child. தாங்கவே முடியல. I can't stand it. போக மாட்டேங்கிறான். But he will not leave. போக மாட்டேங்கிறான். He will not leave. வேதனைப்படுத்திட்டே இருக்கேன். He will cause sorrow. அப்ப என்ன பண்றது? What can you do? துன்பப்படுத்துற அவங்களுக்கு என்ன பண்ணணும்? What should you do for them? ஜெபம் பண்ண வேண்டும். You need to pray for them. துன்பப்படுத்தினா என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். If they oppress you, you need to pray for them. அது என்ன செய்யும் தெரியுமா? What will it do? இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. These people இருக்கிறாங்க. they are there. இது என்னது? கோபாக்கினியின் பாத்திரங்கள். They are vessels of wrath. அவர் விட்டு வச்சிருக்காரு. The Lord has kept them. விட்டு வச்சிருக்காரு அவரு. The Lord has kept them. எதற்காக? Why? எதற்காக? Why? அந்த பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோடும் பொறுமையோடும் இருக்கிறாரா. அந்த பாத்திரத்து மேல யார் பொறுமையா இருக்கிறார்? The Lord is கர்த்தர் பொறுமையா இருக்கிறார். The Lord is long suffering on that vessel. கர்த்தர் சாந்தத்தோடு இருக்கிறார். The Lord is forbearing with the vessel. அந்த பாத்திரத்து மேல நீடிய சாந்தத்தோடு கூட இருக்கிறார். The Lord is long suffering with that vessel. இங்க ஆபரேஷனுக்கு வாங்க. You come into it. இது வந்து இது மகிமையின் பாத்திரம். It's a vessel of glory. இந்த கோபாக்கினியின் பாத்திரம் மகிமையின் பாத்திரம் என்ன பண்ணிட்டு இருக்கு? உராசிட்டே இருக்கு. This vessel of wrath and the vessel of mercy is clashing. ஆனா என்ன நடக்குது தெரியுமா? But what happens? என்ன நடக்குது தெரியுமா? What happens? இந்த மகிமைக்காக ஏற்படுத்தப்பட்ட பாத்திரம், this vessel made for glory, இது கிருபா பாத்திரம், the vessel of mercy. இந்த பாத்திரத்துக்கு தேவன் என்ன செய்கிறார்? What does this Lord do? அவனை அழிக்காம விடுறாரு. He will not destroy that. அவர் இன்னும் பொறுமையா இருக்கிறாரு. He is forbearing. இன்னும் நான் பாப்பேன்னு சொல்லி அவரும் காத்திருக்கிறாரு. He is waiting patiently. அவர் சாந்தத்தோட இருக்கிறாரு. He is long suffering. நீடிய சாந்தத்தோட இருக்கிறாரு. He is with forbearance. ஆனா அழுதுட்டு போறோம் பாத்தீங்களா? வேதனைப்பட்டு நான் போறேன் பாத்தீங்களா? But I am going to sorrow. What is he doing for me? நான் அவருடைய கிருபை பாத்திரமாயிற்றே. I am the vessel of his mercy. அது மகிமையின் பாத்திரமாயிற்றே. I am vessel destined for glory. அது நிரப்பப்பட வேண்டுமே. I am a vessel to be filled with glory. அது என்ன மகிமையால் நிரப்பப்படும்? What kind of glory? இங்க வேதம் சொல்லுகிறது. The Bible says. தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தை தெரியப்படுத்துகிறாராம். ஹalleluya. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. என்ன ஐஸ்வரியம்? What is this rich? மகிமை. Riches of glory. ஊழியத்தில் உபத்திரவப்படும் பொழுது என்ன நடக்கிறது? What will happen when those who goes to மகிமை? They will get glory. மகிமை. They will get glory. Why? நீயும் நானும் கிருபா பாத்திரம். Because you and I are the vessel of mercy. நீயும் நானும் மகிமைக்கு எத்திரமாக்கப்பட்ட பாத்திரம். We are forebound for glory. ஆகையால் எத்தனை காரியங்கள் நடந்தாலும், hence whatever may happen, ஆண்டவர் உனக்கு என்ன செய்கிறார்? What does the Lord do for you and I? ஐஸ்வரியம் என்ன ஐஸ்வரியம்?
மகிமையின் ஐஸ்வரியத்தை உனக்கு தருகிறார். He gives us the riches of His glory. மகிமை இறங்குகிறது. The glory comes. பாடுகள் வரும்பொழுது மகிமை நமக்குள் வருகிறது. When trouble comes, glory comes. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அந்த கிருபையிலே நிலைத்திருக்கும் பொழுது நமக்கு என்ன நடக்கிறது? What will happen when we endure in the grace? ஓ தேவ மகிமை நம்மை நிரப்புகிறது. The glory of God fills us. சபையே, The church, தேவனுடைய வார்த்தைக்காய் பாடுகள் படுகிறாயா? are you going through trouble for the word of God? உன்னுடைய ரட்சிப்பை காத்துக்கொள்ள பாடுகள் பட்டுக்கொண்டு இருக்கிறாயா? Are you going through trouble for protecting your faith? நொறுக்கப்படுகிறாயா? Are you oppressed? உன்னுடைய சொந்த பந்தங்களை ஒதுக்கி வைக்கப்படுகிறாயா? Are you cast off from your relatives? ஓ உனக்குள்ளாக தேவன் தம்முடைய மகிமையை நிரப்பும்படியாய் விரும்புகிறார். The Lord is willing to fill you with glory. ஹalleluya. Hallelujah. இதைதான் தாவீது கேட்டான். This is what David asked. ஆண்டவரே உம்முடைய ஆலயத்தில் நான் என்ன பார்க்கணும்? Lord, what should I see? ஒன்றே நான் கேட்டேன். Only one thing I asked. உம்முடைய மகிமையை நான் பார்க்கணும். I should see your glory. இன்றைக்கு ஆண்டவர் எதை தேவன் ஆலயம் என்று சொல்கிறார்? What does this Lord say? நம்முடைய சரீரம் தான் தேவனுடைய ஆலயம். My temple, my நாம தான் body is தேவனுடைய your temple. ஆலயம். We are the temple of God. ஆகையால் நாம் கிருபா பாத்திரங்கள். அந்த கிருபா பாத்திரங்கள் மேல அவர் என்ன பண்ணுகிறாராம்? மகிமையின் ஐஸ்வரியத்தை அவர் கொடுக்கிறார். Hence we who are the vessels of mercies are filled with the glory. இந்த வசனம் எவ்வளவு அருமையான காரியம். What good is this verse? அங்கே தீமை செய்கிறவன், கடினப்படுகிறவன், அவனுக்கு என்ன பண்றார்? பொறுமையோடு நீடிய சாந்தத்தோடு கூட இருக்கிறார். The Lord is enduring with long suffering for the wicked. எவ்வளவு பெரிய அன்பு. What kind of love is it? எவ்வளவு பெரிய அன்பு. What kind of love is it? எப்படி அவர் நேசிக்கிறார். How can he love him? இன்னொரு பக்கம் Another PM. நான் வணைந்த பாத்திரமாயிற்று. நான் வணைந்த பாத்திரமாயிற்று. This vessel was made by me. என்னுடைய கிருபா பாத்திரம் அல்லவா? Is this not the vessel of mercy? என் கரத்தில் இருக்க வேண்டிய பாத்திரம் அல்லவா? Is this not the vessel of in my hand? நான் மகிமையின் ஐஸ்வரியத்தை அவனுக்கு தருவேன். I will fill him with the riches of glory. என் மகிமையை நான் காட்டுவேன். I will show him my glory. என் மகிமையை நிரப்புவேன். I will fill him with my glory. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory to God's holy name. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. தேவன் எப்படிப்பட்ட ஐஸ்வரியம் வைத்திருக்கிறார்? What kind of riches has the Lord kept? தேவனுடைய ஐஸ்வரியம் எப்படிப்பட்டது? What are the riches of God? யாக்கோபு 2 அதிகாரம் 5 வசனம் என்ன சொல்லி கொடுக்கிறது? James chapter 2 verse 5. பிரியமான சகோதரரே கேளுங்கள். Listen my beloved brethren. சகோதரியே கேள். My beloved sister, listen. தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வரியவான்களாய் மாற்றியிருக்கிறார். Has God not chosen the poor of this world to be rich in faith? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. இந்த உலகத்திலே தரித்திரர்களை விசுவாசத்தில் ஐஸ்வரியம் உள்ளவர்களாய் மாற்றுகிறார். The Lord makes the poor in this world to be rich in faith. ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம். We are the children of God. நாம விசுவாசத்தில் ஐஸ்வரியமுள்ளவர்களாய் இருக்கிறோமா? Are we filled with the richness of faith? விசுவாசம் நமக்குள்ள பெருகி இருக்கா? Has the faith increased in us? விசுவாசம் நமக்கு அதிகமாக பெருகி இருக்கிறதா? Has the faith increased in us abundantly? ஹalleluya. Hallelujah. விசுவாசம் இருந்தால் என்ன வரும்? When faith is there, what will happen? எத்தனை பேர் விசுவாசம் இருக்கவங்க கையை உயர்த்தி ஹalleluya சொல்லுங்க பாப்போம். உண்மையாவா? உண்மையாவா? Are you truth? உண்மையாவா? In truth? விசுவாசம் இருந்தா என்ன அடையாளம்? What is the sign that you are in faith? விசுவாசம் இருந்தா என்ன அடையாளம்? What is the sign that you are in faith? உனக்கு அத பத்தி தெரியுமா? The world will you know? விசுவாசம் இருக்குல்ல உனக்கு? Do you have faith? எப்படி கண்டுபிடிக்கிறது? How can you identify? ஒரு தேவன் பேரில் விசுவாசம் வைக்கிறவன் அவன் வாழ்க்கையில ஜெபத்தை பிரிக்கவே முடியாது. Those who keep their faith in God, they cannot separate them from prayer. அவன் எது நடந்தாலும் ஓடி போய் ஆண்டவரை சொல்லிடுவான். For whatever happens, they will go to the presence of God. ஏன் தெரியுமா? அவன் யாரையும் நம்ப மாட்டான். Because he will not believe in anyone. அவன் எதா இருந்தாலும் முதல்ல ஆண்டவர்ட்ட போவான். Whatever may be, he will go to the presence of God. நம்பிக்கை ஆண்டவர் மேல் மாத்திரமே. Because his faith is in God. அவனுக்கு தெரியும் என் தேவன் எல்லாத்தையும் செய்ய வல்லவர். He knows that the Lord is possible. ஆகையால அவன் உடனே ஓடுவான் தேவ சமூகத்துக்கு. Hence he will go to the presence of God. எந்த பிரச்சனையும் தேவனிடத்துல ஓடுவான். For whatever trouble he will go to the presence of God. அப்பா மனைவி பிள்ளைகள் அடுத்துதான். Second, his relations are second. உடன்படிக்கைகள் அத்தனை விசுவாசிகள் அத்தனை அடுத்துதான். These ministers are second. எல்லாம் அடுத்துதான். Everything is second. என் தேவனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற சொல்லுவ தேவனிடத்தில் ஓடுவான். Because he is filled with faith in God, he will go to God. Hallelujah. 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 ஒரு காரியம் உனக்கு ஒரு நன்மையான காரியமே வருது. A good work is coming. என்ன செய்வோம்? What will you do? ஐயோ ரொம்ப சோத்திரம், ஆண்டவர் தான் செஞ்சிட்டாரு. சரிங்க, என்ன சொல்லுவாங்க தெரியுமா? உண்மையா ஆண்டவர் மேல நம்பிக்கை இருக்கவே, ஆண்டவரே எப்பா இது என்ன காரியம்? எங்க ரைட்டுங்க, நான் ஜெபம் பண்ணிட்டு என்னன்னு சொல்றேன். ஹalleluya. ஆமென். ஒரு இடம் வருது. Land is coming.
நீங்கள் வாங்கிக்கோங்க. You are going to buy. எல்லா விசுவாசம் என்ன சொல்லுவோம்? What will the believer do? இதுதான் ஆசைப்பட்டேன், I desired for this. எப்பயோ ஜெபம் பண்ணேன், I prayed for this. வந்துருச்சு. It has come. It's good. அல்லேலூயா. Hallelujah. ஆனா உண்மையா விசுவாசி கத்த நம்பர் என்ன பண்ணுவான்? But a true believer, what will he do? இந்த காரியம் வந்திருக்குது, This thing has come before me. உடனே அவன் யோசிக்க மாட்டான், பணம் என்ன அது என்ன எல்லாத்தையும் சொல்லணும், என்ன சொல்லணும், எதை விற்கிறதுலாம் யோசிக்க மாட்டான். He will not think what to do about the money. எம்மா நான் போனம்மா கடத்தூர்ல எம்மா இந்த இடத்த கொடுக்குறேன்னு சொல்ல நீ தான் வாங்கிக்கணும்னு சொன்னாங்கன்னு சொல்ல, அங்கே ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் எங்கே போகும் தெரியுமா? ஆண்டவர் தான் போகும். The first information will go to God. அவன் மனம் யாரை தேடும்? His heart, who will it seek? நன்மை வந்தாலும் தீமை வந்தாலும் முதல்ல தேடுறது யார் தெரியுமா? கர்த்தரை தான் தேடுவான். If good comes or bad comes, he will seek the Lord. அதான் தாவீது சொல்றான். So David says, நீ என்ன மறந்துட்டீங்களா? Lord, have you forgotten me? நீங்க மறந்தீங்கன்னா எனக்கு இது நடக்காது இல்ல. If you forgotten me, how can it happen? இது நடக்குதே. But it happens. ஆண்டவரே நீ என்ன மறந்துட்டீரோ? Lord, have you forgotten me? இல்ல 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 இல்ல. No. இது என் பலவீனம். It's my weakness. எப்படி எங்க பேசுறான் பாருங்க. Where does he speak? எங்க பேசுறான்? Where does he speak this? அவன் ஆண்டவரிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறான். He speaks to God. ஹalleluya. Hallelujah. ஆமென். Amen. எதற்கு இப்ப சொல்லுங்க, விசுவாசமா இருக்கணும். ஹalleluya. கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். விசுவாசம் இருந்தா ஜெபத்தை பிரிக்க கூடாது. Those who are in faith should not separate prayer. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. ஆமென். பிலிப்பியர் 4:9 Philippians chapter 4 verse 19. என்ன ஐஸ்வரியம்? What is this rich? என்ன ஐஸ்வரியம்? What is this treasure? தேவன் பிலிப்பியர் 4:19. Philippians chapter 4 verse 19. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஹalleluya. And my God shall supply all your need according to his richness in glory by Jesus Christ. இந்த ஐஸ்வரியம் என்னது? What is this rich? நம்ம பார்த்தோம் கிருபையின் ஐஸ்வரியம். We saw the richness of mercy. இரக்கத்தின் ஐஸ்வரியம். We saw the richness of grace. நாம் பார்த்தோம் நீடிய பொறுமை, சாந்தம், தயவு என்கிறதான ஐஸ்வரியம். We saw the riches of goodness, forbearance and long suffering. விசுவாசத்தில் ஐஸ்வரியம். We saw the richness of faith. மூன்றாவது என்னது? அவர் ஐஸ்வரியம் என்ன செய்கிறது? What does his riches do? என் குறைகள் எல்லாம் நிறைவாக்குகிறது. It makes all my needs fulfilled. என் குடும்ப தேவைகள், My needs of the family, என் தேவைகள், my needs, என்னுடைய சபையின் தேவைகள், the needs of the church, ஆவிக்குரிய தேவைகள், the needs of the spiritual life, சமுதாய தேவைகள், the needs of the society, எந்த தேவையா இருந்தானே whatever need may be. தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார். He will supply all your need according to his riches in glory by Christ Jesus. ஆகையால் தான் பிலிப்பியர் 4:18 என்ன சொல்கிறது? So hence Philippians chapter 4 verse 18. எல்லாம் எனக்கு கிடைத்தது. Indeed I have all. பரிபூரணம் உண்டாயிருக்கிறது. And I am abound. உங்களால் அனுப்பப்பட்டவைகள் சுகந்த வாசனை தேவனுக்கு பிரியமான உகந்த பலியாய் நான் எப்ராத்தீத்து கையிலே பற்றிக்கொள்ள கொண்டபடியினாலே நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். I am full having received from Epaphroditus the things sent from you a sweet. நான் சம்பூர்ணமாய் இருக்கிறேன். I am full. நான் திருப்தியாய் இருக்கிறேன். I am abound. நான் உங்களிடத்திலிருந்து வந்ததை நான் பெற்றுக்கொண்டேன். I have received the things that are sent from you. இந்த இப்ப இருக்கிற காலத்துல இத பேசனா, if we speak in this time, பாத்தியா நாம கொடுத்தோம், we gave, பாஸ்டர் நல்லா இருக்கிறாரியா, the minister of God is full, நான் கொடுத்தோம், we gave, பாஸ்டர் நல்லா இருக்குதுயா, the minister is good. இங்க சொல்றாரு அந்த ஊழியக்காரங்க யாரும் தங்க நிறைய பேசுறதே இல்லை. அல்லேலூயா. நீயும் பேச மாட்டேங்கிற, உன்னைய பார்த்து நாங்களும் பேசாத மாதிரி ஆயிடுச்சு. அல்லேலூயா. நல்லதா ஒரு அல்லேலூயா சொல்லு. அல்லேலூயா. ஆமென். ஆமென். நம்ம தான் ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமே, எப்பொழுது எங்கே எந்த நேரம் எப்போ ஒரு ஜெபம் வந்தால் உடனே அவ்வளோதான், ஆண்டவர் எனக்கு இது இல்லை, அது இல்லை, இது இல்லை, அது இல்லை, இது இல்லை, சாப்பாட்டுக்கு இல்லை, அது இல்லை, இது இல்லை, கடன் இருக்குது, அது இருக்குது, லொட்டு இருக்குது, லொசு இருக்குது, இது தேவை, இது தேவை, இதை பண்ணுவேன், நான் என்ன பண்ணுவேன், இதே தான் புலம்பல். அல்லேலூயா. In all our prayers we say the needs that we face in our life. அப்படி சரி நாங்கள் சொல்லணும். We are the who do the ministry also should say, பரிபூர்ணம் உண்டாயிருக்கிறது. I am full. அல்லேலூயா. Hallelujah. கர்த்தர் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன், நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். I am abound. உங்கள் குறைவையும் your needs நீ கொடுத்தில்ல, you have given. யார் கொடுத்த? Who did he give? யாருக்கு கொடுத்த? நீ To whom did he give? கர்த்தருக்கு தானே கொடுத்த. You gave to God. பக்கத்தில் பார்க்கல, இது வேற கொஞ்சம் யோசிங்க எல்லாரும். இது யாருக்கு கொடுக்குற? Where did he give? ஐயாக்கா கொடுக்குற. Do you give to the pastor? நீ கர்த்தருக்கு கொடுக்குற. You give to God. சத்தமா சொல்லு, யார் கொடுக்குற? சத்தமா சொல்லு. நீ அதை நீ மறைச்சு வச்சுன்னா யாருக்கு மறைக்கிற? நல்லா கை தட்டி தான் சொல்ல, யாருக்கு மறைக்கிற? அவர் கொடுத்ததானே கேட்பாரு.
நம்ம செலவு பண்ணதை கேட்பாரு. நீங்கள் கொடுத்தீங்க, இதெல்லாம் செலவு பண்ணி இன்னும் செலவு இருக்குது பார்த்தீங்களா அப்படிலாம் அவர்கிட்ட பேச முடியாது. அல்லேலூயா. அவர் கொடுக்கறத நாம் எப்படி செலவு பண்ணுறோம், என்ன செலவு பண்ணுறோங்கிறத கரெக்டாக கேட்பாரு. He will ask what he gives and how much we spend it. வீட்டில் அம்மா கேட்பாங்களே, The wife will ask. அம்மா கேட்பாங்களே, The wife will ask. அம்மா மதர் கேட்பாங்களே, The mother will ask. கல்யாணம் ஆகிற வரைக்கும் அம்மா கேட்பாங்க, வேலைக்கு போனியா, காசு பண்ணதியா? Till you get married, the mother will ask. அம்மா நான் சாப்பிட்டுட்டேன்னா விட்டுருவோம். அம்மா நான் சாப்பிட்டுட்டேன், I have eaten it. ஃப்ரெண்ட்ஸோட போனேன், I have gone with my friends. பிடிச்சது வாங்கிட்டேன், I've bought something. அம்மா அப்பா விட்டுருவாங்க. They will leave you. ஆனால் But நீ மனைவிட்ட சொன்னீங்கன்னா, if you tell it to your wife, நான் ரோட்டில் சாப்பிட்டேன், I ate in the hotel, நான் ஃப்ரெண்ட்ஸோட சாப்பிட்டேன், I ate with my friends, ஃப்ரெண்ட்ஸோட டூர் போனேன், I went vacation with my friends, நான் 10 சட்டை வாங்கினேன், I bought a new shirt. சொல்லி பாரு. You tell and see. சொல்லி தான் பாரு, You tell and see. என்ன நடக்கும், What will happen? என்ன நடக்கும், What will happen? சோறு கிடைக்காது. You won't get food. போய் சாப்பிடு ஹோட்டலே போ, You go and eat in the hotel. அங்கேயே இரு, You stay there. ஃப்ரெண்டோடே வாழ், You stay with your friends. எல்லாரும் கணக்கு கொடுக்கணும். You should give account. ஆண்டவர்கிட்ட வாங்கிட்டு நான் ஆண்டவர் நான் தசமம் கொடுக்கல, காணிக்கை கொடுக்கல, ஊழியத்தை கொடுக்கல, எதுவும் கொடுக்கல, பாரு நீங்க கொடுத்ததே எனக்கு டிஃபிகல்ட்டா இருக்குதுப்பா. After receiving from God, if you do not give tithe and offering, and if you say that your expenses are many, மாடி கட்டணும்பா, நானு மாடி கட்டணும், I should build the house. மாடு வாங்கணும், I should build cattle. இந்த கார் எனக்கு வேணும், அந்த கார் வேணும். I don't want this car, I want a new car. அதெல்லாம் ஒண்ணுமே பிரச்சனை இல்லை அவருக்கு. It is nothing for him. ஆனா நீ ராஜ்யத்தின் புத்திரன் அல்ல. But you are not a heir to the kingdom of heaven. எதுக்கு ஆசீர்வாதம் வந்துச்சு? Why did the blessing come? நம்ம மட்டும் அனுபவிக்கவா? For us to enjoy it. நீ அனுபவிக்கணும், You should enjoy. சந்ததி அனுபவிக்கணும், Your generation should enjoy. உன் நிமித்தமாய் மற்றவர்களும் ஆசீர்வதிக்கப்படுற அந்த பொருளாதாரத்தினாலே. Through you, others should be blessed by the blessing. ஆசீர்வாதம் வர வர நம்மளுடைய குறையில இருக்கிறவங்களையும் தூக்கி விடணும். When blessings comes, we must lift those who are in debt. இதுதான் சமநிலை பிரமாணம். This is the commandment of the நல்ல church. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. மாடி வீடெல்லாம் கட்டிட்டு யாராவது குறைவுல இருக்கிறவங்க, நெருக்கத்தில் இருக்கிறவங்க, படிப்புக்காகவோ மருத்துவத்துக்காகவோ கடன் பிரச்சனை வந்துட்டு கேட்டால் நீ முகத்தை மறைப்பாய் என்று சொன்னால் உன்னை போல ஒரு சபிக்கப்பட்டவன் யாருமே கிடையாது. Those who are living in flats, if someone comes for you asking for money, if you do not give them, you are the cursed one. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க குறைவில் இருக்கிறவங்களுக்கு உன்னால் முடிந்ததை கொடுக்க வேண்டும். If you are blessed by God, when they come in their weakness, you should give them. ஆமென். அல்லேலூயா. Hallelujah. The Lord will lead us. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Let the name of God be glorified. இன்னும் அநேக காரியங்கள் உண்டு வேதத்தில். There are many things in the Bible. தேவனுடைய ஐஸ்வரியத்தை குறித்ததான காரியங்கள் உண்டு. The treasures of God are many. நாம் அவங்களை பெற்று அனுபவிக்க வேண்டும். You and I should receive and enjoy it. நாம் அந்த ஐஸ்வரியத்தை நாம் என்ன பண்ண வேண்டும், மற்றவர்களுக்கும் என்ன பண்ண வேண்டும், நாம கொடுக்க பழக வேண்டும். The riches should be shared with others. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. எல்லாரும் முழங்கால் படிப்படி ஜெபிக்கலாமா? Let us all kneel down and pray. அன்பின் பரலோக தகப்பனே, God of heaven, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேளைக்காய் ஸ்தோத்திரம். Praise be for this blessed time. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். Let the name of God be glorified. கிருபையின் ஐஸ்வரியம், The riches of grace, இரக்கத்தின் ஐஸ்வரியம், the riches of mercy. ஆண்டவரே, அந்த இரக்கத்தின் ஐஸ்வரியம் உம்முடைய அன்பு எங்களை சந்தித்தது. By the riches of your grace, your love, great love met us. அக்கிரமங்கள் எல்லாம் எங்களை பார்க்காமல், அக்கிரம செய்களை எங்களை பார்க்காமல், ஞானஸ்நானத்தினாலும் ஆவியின் புதிதாக்கினாலும் எங்களை நீர் ஆண்டவரே புதிதாக்கினீர். Not counting the sins and the sinners and betrayals, but you made us holy. அந்த இரக்கத்தின் ஐஸ்வரியம் பெற்று பாவ மன்னிப்போடு இல்லாமல் அபிஷேகம் பெற்று, ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்று உம்முடைய இரக்கத்தின் ஐஸ்வரியத்தை ருசிக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றுவீராக. Lord, make us taste the salvation and the glory of through the riches of your grace. கிருபையின் ஐஸ்வரியத்துக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். We praise for the riches of your mercy. பாவம் பெருகின இடத்திலே கிருபை பெருகினது. With sin bound, grace abound more. ஆண்டவரே, கிருபையினால் நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம். But through grace we were saved. அந்த கிருபையினாலே By that grace தேவனுடைய புத்திரராய் நாங்கள் மாறினோம். we have become the heirs of God. அந்த கிருபையினாலே By that grace நாங்கள் சுதந்திரத்துக்கு
பங்குள்ளவர்களாய் மாறினோம். We have an inheritance to freedom. அந்த கிருபை எங்களுக்கு ஞானத்தோடும் கூட அறிவோடும் கூட புத்தியோடும் கூட எங்களிடத்தில் பெருகிற்று. That grace abounded with wisdom and prudence. ஒவ்வொரு நாளும் தேவனிடத்தில் பெருகிற கிருபை எங்களுக்கு ஞானமும் புத்தியோடும் கூட பெருகட்டும். Let the grace that bound in us every day should increase with wisdom and prudence. கர்த்தரை சோதரிக்கும் பொழுது அங்கு கிருபை பெருகட்டும், ஞானமும் புத்தியும் எங்களுக்கு பெருகட்டும். Whenever we praise, let grace and wisdom and prudence abound. ஆண்டவரே, கிருபா பாத்திரங்கள். Lord, we are vessels of mercy. நாங்கள் கிருபா பாத்திரங்கள். We are vessels of mercy. உம்முடைய மகிமை வெளிப்படுத்த, for your glory to be shown. உம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்திலிருந்து எங்களுக்கு கொடுக்கிறீர். You gives us riches from your glory. எங்களுக்கு பகைக்கிறவர்கள் மேலும், for those who hate us, இந்த ஆண்டவரே எங்கள் மீது கடினமாய் நடத்துகிறவர்கள் மேலும், those who oppress us, ஆண்டவரே நீ நீடிய பொறுமையும் தயவுள்ளவராய் நீ இருக்கிறீர். you are enduring with long suffering. ஆண்டவரே உம்முடைய ஐஸ்வரியம் எவ்வளவு பெரியது. Lord, what kind of riches are yours? நீடிய சாந்தமும் தயவும் பொறுமையும் எவ்வளவு பெரியது. Your riches of goodness, forbearance and long suffering. நாங்கள் ருசிக்க வேண்டும். We must taste that, Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆண்டவரே நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Lord, we praise you thankfully. விசுவாசத்தில் எங்களை ஐஸ்வரியங்களாய் மாற்றுகிறீர். You make us filled with riches of faith. ஆண்டவரே தேவ சபை விசுவாசத்தில் குறைவுள்ளவர்களாய் இருக்க கூடாதே அப்பா. The children of God should not be lack in faith. ஊழியம் செய்கிற நானும் என் குடும்பம் ஆண்டவரே விசுவாசத்தில் குறைவுள்ளவர்களாய் இருக்க கூடாதே. I who am doing ministry should not lack in faith. உம்முடைய ஐஸ்வரியம் எங்களை விசுவாசத்திலே பெரியவர்களாய் மாற்றுகிறதே. Your riches in faith makes us great. ஆண்டவரே நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Lord, we pray for you thankfully, Lord. நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். Lord, we praise you thankfully, Lord. எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் குறைவுகள் எல்லாம் மகிமையின் ஐஸ்வரியத்தினால் நிறைவாக்குகிறீர். Lord, you supply all your needs according to the riches of his glory. இப்பொழுதும் குறைகள் எல்லாம் உம்முடைய ஐஸ்வரியத்தினால் நிறைவாய் மாறட்டும். Let all the needs be fulfilled, Lord. கடன்கள் எல்லாம் ஒழியட்டும். Let all debts be cleared. கொடுக்கிறவர்களாய் எங்களை மாற்று. Make us give. திட்டமிட்டு தேவ சித்தத்தின்படியாய் ஒவ்வொரு காரியத்தை செய்து, let us do according to the will of God. உம்முடைய சித்தத்தின்படி திட்டத்தோடு செய்து நாங்கள் ஜெயமுள்ளவர்களாய் மாற கிருபை தருவீராக. Let us be victorious by doing the will of God. கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. Those who receive debt is slave to the debtor. சாபம். It's curse. கடன் வாங்குவது சாபம். It is a curse to receive என்னுடைய money. வசனங்களை நீ கைக்கொள்வாயானால், if you walk by God, நீ கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பாய் என்று சொன்னீரே. you said that you will not receive money but you will give them. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. எங்களுடைய அன்றாட தேவைக்காக எங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் கடன் வாங்க கூடாது ஆண்டவரே. We should not take debt for our money for our living, Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் எங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் கடன் வாங்க கூடாது ஆண்டவரே. We should not take debt for our children. உம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தினாலே எங்களை நிரப்புவீராக. Let God fill us with the glory of his உமக்கு riches. பயந்து உம்முடைய வழிகளை நடக்க நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். We submit ourselves to walk in your ways. இயேசுவின் மூலம் ஜெபம் கேள் நல்ல பிதாவே. In the name of Lord Jesus Christ we pray. ஆமென். Amen. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கிய வழிநடத்தலும் இன்றும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்தியவன் வருகிற வரைக்கும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா.